ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பல நேரங்களில் பாகியலட்சுமி சீரியலில் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நமக்கு தோணிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து திடீர் நல்லவரான கோபி கம்ப்ளீட்டாக வந்து இப்போ செடியனுமே வந்து ஒரே வாரத்தில் மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பல்ட்டி அடிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ ஒரே ஆளாக எப்பயும் போல் நான் வந்து மற்றவங்களை படுத்த மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறது ஈஸ்வரி. கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம குட்டி பிசாசாக இருக்கக்கூடிய இனியா அவர்களுமே வந்து இதே வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ கதையில் வந்து அடுத்து அந்த ராஜசேகர் கால் பண்ணி புதுசாக இன்னொரு பெரிய ஆர்டரை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. அந்த ஆர்டரை வந்து இவங்களால் செஞ்சு முடிக்க முடியுமா? இதனால் வரைக்கும் வந்து 1000 பேர் 5000 பேர் கூட 5 பேர் வச்சு சமைப்பாங்க பாக்கியா. ஆனால் இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் குழப்பமாக இருக்க மாதிரியும் கோபி அதுக்கு ஹெல்ப் பண்ணி அவருடைய கிச்சனும் இவங்களுடைய கிச்சனும் சேர்ந்து வந்து வேலை செய்கிற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை காமிக்க போகிறாங்களாங்கிறது தெரியல. ஆனால் ஈஸ்வரி இன்னமும் வந்து நம்மளை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அது உள்ள அங்கே வரைக்கும் கூட்டு போயிட்டு உள்ளார ராதிகா மட்டும் போயிட்டாங்க, ராதிகாட்ட கோபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து கோபி எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தை வச்சு தான் தப்பிக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு தப்பிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் நீங்கள்